தரையிறங்காமல் பறந்த விமானம். இன்றளவு அந்த சாதனையை யாரும் முறியடிக்கல. 1958ஆம் ஆண்டு விமானிகள் ராபர்ட் டீன் மற்றும் ஜான் குக் உலக விமான வரலாற்றில் மிகவும் வியப்பூட்டும் சாதனையை நிகழ்த்தினர். அவர்கள் 2 மாதங்களுக்கு மேலாக விமானத்தை ஒருமுறையும் தரையிறக்காமல் தொடர்ந்து பறக்க வைத்தனர். அவர்கள் பயன்படுத்திய விமானம் மாற்றங்கள் செய்யப்பட்ட செஸ்னா 172 ஸ்கை ஹேவாக். அதற்கு அசிண்டா என்று பெயரிடப்பட்டது. இந்த பயணம் 1958 டிசம்பர் 4 அன்று தொடங்கி 1959 பிப்ரவரி 7 அன்று முடிவடைந்தது. மொத்தமாக அவர்கள் 64 நாட்கள் 22 மணி 19 நிமிடம் 5 வினாடிகள் தொடர்ந்து வானில் இருந்தனர். இதுவே இன்றளவும் தரையிறங்காமல் மனிதர்கள் மேற்கொண்ட மிக நீண்ட தொடர்ச்சியான விமான பயணமாக உலக சாதனையாக உள்ளது. இந்த பயணம் அமெரிக்காவில் லாஸ் வெகாஸ் அருகிலுள்ள பாலைவன பகுதியில் நடைபெற்றது. ஆரம்பத்தில் இது அசிண்டா ஹோட்டல் நிறுவனத்தின் விளம்பர முயற்சியாக இருந்தாலும் பின்னர் மனித சகிப்பு தன்மை, திட்டமிடல் மற்றும் விமானத்தின் நம்பகத்தன்மை சோதித்த வரலாற்று முயற்சியாக மாறியது. விமானம் தொடர்ந்து பறக்க வேண்டியதால் கீழே நேராக பாலைவன சாலையில் ஒரு லாரி ஓடியது. விமானம் மிகவும் தாழ்வாக பறந்தபோது லாரியில் இருந்து எரிபொருள் குழாய் உயர்த்தப்பட்டு வானிலேயே எரிபொருள் நிரப்பப்பட்டது. அதே முறையில் உணவு, குடிநீர் மற்றும் தேவையான பொருட்கள் கயிறு மற்றும் புள்ளி அமைப்பு மூலம் விமானத்திற்கு அனுப்பப்பட்டது. 2 விமானிகளும் மாறி மாறி விமானத்தை இயக்கினர். ஒருவருக்கு ஒருவர் ஓய்வு கிடைக்க இருக்கைகளின் பின்னால் ஒரு சிறிய மெத்தை பொருத்தப்பட்டிருந்தது. தினசரி தேவைகளுக்காக விமானத்தில் ஒரு சிறிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கழுவும் தொட்டியும் பொருத்தப்பட்டிருந்தது. ஏனெனில் ஒரு முறை கூட தரை இறங்கினால் அந்த சாதனை முயற்சி முடிவடைந்துவிடும். இன்றும் இந்த உலக சாதனை முறியடிக்கப்படவில்லை. காரணம், தற்போதைய விமான பாதுகாப்பு விதிகளின்படி இதுபோன்ற முயற்சிகள் மிகவும் ஆபத்தானவை, நடைமுறைக்கு சாத்தியமற்றவை, மேலும் அனுமதி பெறுவது கடினம். இந்த சாதனை மனிதர்களின் பொறுமை, திட்டமிடல் திறன் மற்றும் விடாமுயற்சியின் மறக்க முடியாத சின்னமாக இன்று வரை நினைவுபடுத்துகிறார்கள்.